இந்த மீம் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான மீம். பல பசங்களுக்கு இது வந்து எமோஷ்னலான மீம். என்னன்னா, லைஃப் வாஸ் குட் வென் மை ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்க்ட் மச்சான் 3 மணிக்கு கிரிக்கெட் ஆடலாம் கிரவுண்டுக்கு வந்துரு. இது என்னன்னா, இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா பசங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த நம்ம ஒரு 10த்துக்கு அப்புறம் வீட்டில் கடுப்பேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க படிப்படின்னு. இந்த 9th வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 5th டு 9th தான். இந்த டைம் பீரியட் நம்மளுக்கு 5th தான் கொஞ்சம் நம்ம விளையாட தெரிஞ்சிருக்கும். 9th வரைக்கும் பீக் டைம் 4 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் மேட்ச் 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 மேட்ச். பக்கத்து ஏரியாவில் கிரவுண்ட் இருக்கும், நம்ம ஏரியாவில் கிரவுண்ட் இருக்கும். பெட் மேட்ச் தான். இந்த ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு போகிறது, அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவுக்கு வருது. பெட் மேட்ச் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு வச்சுக்கிட்டு ஆளுக்கு 10 ரூபா பிரிச்சுக்கிட்டு இருப்போம். பிரித்து ரசனா வாங்கி குடிக்கிறதுன்ட்டு இந்த இந்த மீன் பார்த்து எனக்கே லைட்டாக எமோஷ்னல் ஆகிடுச்சு. பல மேட்சஸ் போயிருக்கோம். பல ஏரியாவுக்கு போயிட்டு பெட் மேட்ச் போய் விளாண்டுருக்கோம். அப்போ இந்த வெயிலாச்சும் மயிராச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கதை. 3 மணி 2:30 3 மணி தான் ரெடி ஆகிடுவாங்க. 3 மணிக்கு கிளம்பி போயிடணுன்ட்டு அது மாதிரி மதியம் 1 மணிக்கு விளாடுவோம். இந்த அளவுக்கு வெயில் அந்த டைம் அவ்வளோ இருந்தது இல்லை, இந்த அளவுக்கு இருந்ததில்லை. பட் வெயில் இருக்கும். இதே மாதிரி தான் வீட்டு தட்டிகிட்டே தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் எவன் கண்டுக்கிட்டான்? நம்ம பட்டும் போயிட்டு விளையாடுறது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எப்படி விளாண்டோம், அடுத்த மேட்ச் இன்னும் நல்லா பண்ணணும், சரி இந்த மேட்ச் இப்படி நடந்துச்சு, இல்லை நடந்த மேட்ச்சில் நடந்த காமெடியை பற்றி பேசிட்டு அப்போ நம்மளோட ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச் ஜெயிக்கணும், தோத்தாச்சு அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும், இல்லை அங்கே போய் ஃபீல் ஆயிடுச்சு இப்படி விளாண்டுலாமே அப்படி விளாண்டுலாமே, சரி பவுலிங் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு, காமெடி ஓட்டிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அந்த டைமில் இருக்க ஹாட் டாபிக் ஏதாவது பேசிட்டு ஸ்கூல் நடந்த விஷயம் அதுதான் நம்மளுக்கு பெரிய உலகமாகவும் பெரிய விஷயமாகவும் தெரிஞ்சுச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு 10th 12th முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம்லாம் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் திருப்புமுனைகள் போர்க்களமாக போயிட்டுருக்கு. அப்போ நான் சின்ன பிள்ளை நம்ம விளையாடுறப்ப நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியும். தோத்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். சரி ஒழுங்கா விளையாடலேன்னு நினச்சிட்டு இருப்போம். ஜெயிச்சு நினச்சி அப்போ வந்து இந்த மேட்ச் தான். ஜெயிச்சா சந்தோஷமாக இருப்போம், தோத்தா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம், ஏதாவது காமெடியாக பேசிகிட்டு இருப்போம். அதுதான் உலகமே. வேறு எதை பற்றியும் தெரியாது. வீட்டில் என்ன நடக்குது, வீட்டில் என்ன கஷ்டம், இல்லை வந்து நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆக போகிறோம் அதை பற்றின ஒரு இளவும் தெரியாது. அப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான். அதுதான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போது எப்படின்னா அப்படியே மாறி வந்து எல்லாத்த பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கடமைகள் பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குங்கிறப்போ பழைய வந்து நம்மளுக்கு இதை நினச்சி பார்க்குறப்போ நினைவுகள் தான் முள்ளும் மலருமா, அது தப்பாக சொல்ல நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பழைய இதெல்லாம் நினைக்கிறப்போ நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.